ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நாம இவங்கள பத்தி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம். அந்த வகையில நடிகர் விஷாலை பத்தி தான் பேச போறோம். நடிகர் விஷாலுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள்லாம் ரொம்ப நாளா தொடர்ந்து அவரோட பேஜ்ல கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அவரும் கொஞ்ச நாளா எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காம, பெருசா அவர் வெளியில ஆக்டிவா இருக்கிற மாதிரியே காட்டிக்காம ரொம்ப சைலண்டா இருந்துட்டு இருந்தாங்க. சோ இப்பதான் அவர் வந்துட்டு திரும்பவும் தன்னோட திருமணத்தை பத்தி ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு வெளியில. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட போன வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தாங்க 2024ல இருந்து பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. விஷாலுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம நடிகர் சங்க பில்டிங் கட்டி முடிச்சு அதோட ஓப்பனிங்க ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த போறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த பில்டிங் எப்போ ஓபன் பண்றோமோ அந்த பில்டிங்ல தான் கண்டிப்பா என்னோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி விஷாலும் ஆர்யாவும் சொல்லியிருந்தாங்க. பட் ஆர்யா எப்பவோ கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பிறந்து இப்ப அந்த குழந்தை ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிடுச்சு. பட் விஷால் மட்டும் இன்னும் சொன்ன வாக்க காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கல்யாணமே பண்ணிக்காம இருக்காரு. இதனால அவருக்கு பல பிரேக்கப் கூட நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலா சாய் தன்ஷிகாவை காதலிக்கிறதா ரெண்டு பேருமே வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. கூடிய சீக்கிரம் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட என்கேஜ்மெண்ட் ரொம்ப சீக்ரெட்டா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டுமே கலந்துக்கிட்டு அந்த வந்து முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் ஒன்று ரெண்டு வெளியில வரும்போது தான் தெரிஞ்சது இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாய் தன்ஷிகாவும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படம் முடிச்ச உடனே கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கல்யாணத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லையே, இவங்களும் பிரேக்கப் பண்ணிட்டாங்களா, இல்ல சாய் தன்ஷிகா விஷால கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பல நியூஸ் நடுவுல வைரலா போயிட்டே இருந்தது. பட் இப்போ அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் விஷால் தன்னுடைய திருமணத்தை பத்தி முதல் முறையா மனம் திறந்து பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, நடிகர் சங்க பில்டிங் கட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பிச்ச உடனே ஒரு 2-3 வருஷத்துல இதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்றது தான் பிளானே. ஆனா வந்துட்டு நடிகர் சங்கத்துல நிதி பற்றாக்குறை காரணமா நாங்க அதை அப்படியே கொஞ்சம் வருஷம் நடுவுல ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோம். அது மட்டும் இல்லாம எல்லாருமே அதுல இருந்த ஒவ்வொருத்தருமே படம் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி பிஸியா இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. சோ கோவிட் வேற வந்துருச்சு. இது எல்லாமே வந்ததுனால அந்த பில்டிங்கோட ஒர்க் ஆனது அப்படியே ஸ்டாப் ஆயிருந்தது. சோ இப்பதான் திரும்பவும் 2 இயர்ஸா அதோட ஒர்க் வந்து ரொம்ப சிவியரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ ரொம்ப தீவிரமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா போன வருஷமே அது முடிஞ்சிரும். சோ போன வருஷம் விஷாலுடைய பர்த்டே அன்னைக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆகஸ்ட் 29 தான் விஷாலோட பர்த்டே டேட். சோ அந்த டேட்ல தான் கல்யாணம் நடக்கும். அதுவும் அந்த பில்டிங் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடியே நாங்க ஃபங்க்ஷன் பண்ணிடுவோம். சோ கல்யாணம் எனக்கு அந்த பில்டிங்குள்ள தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி விஷாலே சொல்லியிருந்தாரு. சோ அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திரும்பவும் அதை பத்தி வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் அந்த பில்டிங்கோட வேலைலாம் முடிய போகுது. ஸோ அந்த பில்டிங்கோடைய ஓப்பனிங் ஃபங்க்ஷனை நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பில்டிங் ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிருச்சு. பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் இருக்கு. எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் கூட முடிஞ்சிருச்சு. ஸோ பெயிண்டிங் மட்டும் நாங்கள் கொஞ்சமாக பண்ணிட்டு இந்த பில்டிங் ஓப்பனிங் ஃபங்க்ஷனை வைக்கலான்னு இருக்கோம். ஸோ வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என் பர்த்டே டேட்லாம் பார்க்க மாட்டேன், அடுத்த முகூர்த்தத்துல நான் வந்து கல்யாணத்தை பண்ணிடுவேன். இப்பவும் நான் வந்து சாய் தன்ஷிகா கழுத்துல தாலி கட்டாம தள்ளி போய்கிட்டே இருந்தேன் அப்படின்னா சாய் தன்ஷிகாவே வந்து ஏன் கழுத்துல கட்டிடுவாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க ஃபேமிலியும் அவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு ஒரு 6 to 1 year மட்டும் தான் வந்து டைம் இருக்கணும். பட் இது அதை தாண்டியே போயிடுச்சு. அதனால இவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண கூடாது, சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுத்தி என்னோட ரிலேஷன் சைட்ல இருந்து எனக்கு நிறைய ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. அதனால கல்யாணம் எவ்வளவு சீக்கிரம் என்னால நடத்த முடியுமோ கண்டிப்பா நான் நடத்தி முடிச்சிருவேன். சாய் தன்ஷிகாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறத உங்ககிட்ட சந்தோஷமா சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கோட க்ளோசிங் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் முடிச்சு அந்த ஃபங்க்ஷனை நான் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த பில்டிங் கூட தான் என்னோட கல்யாணம் நடக்கும். ஸோ என் கூட தான் ஆர்யாவும் சொல்லியிருந்தாரு. பட் அவர் வந்து முன்னாடியே கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெத்துட்டாரு. பட் நான் வந்து கண்டிப்பா என்னோட ரசிகர்களுக்கு என்ன கமிட் பண்ணணும் அதை நான் கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அடுத்தடுத்த படங்கள்ல தான் கமிட் ஆயிருக்கிறதாவும் சாய் தன்ஷிகா தனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் நடிகர் விஷால் சாய் தன்ஷிகாவோட திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் கொடுத்திருக்காரு. ஸோ விஷால் அண்ட் சாய் தன்ஷிகா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா
தன்னோட ரசிகர்கள் எல்லாரையும் ஒரு திருமண மண்டபத்துல வச்சு அவங்களுக்கு நான் வந்துட்டு சாப்பாடெல்லாம் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த விஷயம் நடக்கும். ஸோ இன்னொரு மண்டபம் இல்லை அப்படின்னாலும் இந்த பில்டிங்லேயே நான் வந்து கண்டிப்பா சாப்பாடு போடுவேன் ரசிகர்களுக்கு. எல்லாமே ரசிகர்களோட முன்னிலையில அவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் எல்லாமே நடக்குமே தவிர அவங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. இதுல மறைச்சு பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்போதைக்கு இருக்கிற ஃபேக்ட் இதுதான். ஸோ பில்டிங் வந்து க்ளோசிங் ஒர்க்ல இருக்கு. க்ளோசிங் ஒர்க் இன்னும் ஒரு 3 மந்த்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா 4th மந்த் என் கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்லியிருக்காரு. ஸோ விஷால் நடுவுல உடல்நிலையெல்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்பவே நிறைய சர்ச்சைகளுக்கு ஆளாகி நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாகி விஷாலுக்கு இந்த நோயா அந்த நோயா அப்படின்லாம் சொல்லி எல்லாருமே ரொம்ப பரபரப்பா பேசியிருந்தாங்க. இப்ப அது எல்லாத்துக்குமே அவர் பதிலடி கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டு நல்லாவே இருக்கும். ஸோ பில்டிங்கோட ப்ராசஸ் ஒர்க்கிங் மட்டும் தான் இப்ப போயிட்டு இருக்கே தவிர வேற எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாம திரும்பவும் புதுசா வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒரு சில படங்கள் நாங்க பண்றோம். படங்களையும் நாங்க கமிட் ஆயிருக்கோம். ஸோ அதனால அதெல்லாம் நாங்க எல்லா ஒர்க்கையும் ஒரே வழியா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கல்யாணம் நடந்ததுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லாம இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ விஷாலோட கல்யாணத்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அரசியல் பத்தியும் சினிமா பத்தியும் டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.